யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு உள்ள ட்ரேடிங்குள்ளே இறங்கி நிறைய பேர் வந்து பணத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை தொலைக்கிறது மட்டும் இல்லை, என்டையர் கம்யூனிட்டியே வந்து ஃபாலோ ஆகுது. என்ன ரீசன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 90% பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும், நான் வந்து ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது சார்? பேஸ்ட் ஆன் அவங்களோட ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்க நிறைய பேர் காசை வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஷேர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான ஸ்கேமில் போய் சிக்கிக்கிறாங்க. இதை தான் செபியோட ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஸோ இந்த ஸ்கேமில் சிக்காமல் எப்படி அவேராக நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சையத் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து ட்ரேடிங் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இந்த டைமில் வந்து ஸ்கேமும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது சார். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் ஸ்கேமில் வந்து சிக்கிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த ட்ரேடிங் அப்படின்ற பிளாட்ஃபார்மே ஒரு ஸ்கேமுக்கான தளமாக மாறிட்டு இருக்கா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செபியே சொல்லுது 90% பீப்புள் வந்து பணத்தை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில், எக்ஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பணத்தை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு மேலே ஏறினாலோ இல்லை கீழே இறங்கினாலோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கி அந்த ப்ரீமியம் டிகே நடக்கும். இல்லை காலை வந்து செல் பண்ணுறாங்க, இல்லை புட்டை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். இதே வந்து ஒரு காலையோ பையோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 15,000 இருந்தாவே போதும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அபரிமிதமான பணத்தை கையில் வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பன்மேலும் பெருமடங்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வர்றாங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற காலையோ புட்டையோ வாங்கி 2-3 நாள் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, 4th டே வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா கிரீடாக மாறுது. கிரீடாக மாறுறப்ப ஓவர் ட்ரேட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டோட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்னு நம்பிட்டு நீங்கள் பெட் கட்டுறாங்க, ஆனால் மார்க்கெட் மேலே போகுது. சில பேர் மார்க்கெட் மேலே ஏறும்னு பெட் கட்டுறாங்க, மார்க்கெட் கீழே வருது. அப்போ 2 விதமான பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் ஃபாரின் இன்ஸ்டியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் அவங்கெல்லாம் தப்பிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் சாதாரண நம்ம மக்கள் ஸோ கையில் இருக்கிற 50,000மோ 1 லட்சமோ எடுத்து கொண்டு போய் நான் ஆப்ஷனில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது, யாரோ ஒருத்தவங்க கால் கொடுக்குறாங்க புட் கொடுக்குறாங்கன்னு வாங்குறது. அப்போ அந்த ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரேடிங் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே உள்ளே வரணுன்னாவே நீங்கள் 1 லட்சம் 2 லட்சத்தை இழந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லைன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் இருக்கணும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களைய வந்து ஒரு 5 டேஸ் ட்ரேடிங் எடுக்கிறீங்க. இப்போ நான் வந்து 1 மந்த்து நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா 2 ட்ரேடு எனக்கு ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். அங்கேருந்து நான் அதை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் பல லட்சங்களை இழந்திருக்கேன். ஸோ பல லட்சங்களை இழந்து அதோட ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும்தான் அதோட சூட்சமம் புரியும். திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட 2 லட்சம் இருக்குது, நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போனேன்னா 0 தான் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்கேமில் நான் சொல்கிறத மட்டும் வாங்குங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறவங்க அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பண்ணுறப்ப உங்களுக்காக வேறு யாரும் சம்பாரித்து கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நம்பணும். உங்களுக்கான தேவையை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். நீங்கள் தான் அதை பற்றி கற்றுக்கணும். அதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும். இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு உள்ள ட்ரேடிங்குள்ளே இறங்கி நிறைய பேர் வந்து பணத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை தொலைக்கிறது மட்டும் இல்லை, என்டையர் கம்யூனிட்டியே வந்து ஃபாலோ ஆகுது. என்ன ரீசன்னா, ஒரு ஃபேமிலி மேன் இருப்பாங்க, ஏதோ ஒரு 2 lakhs 3 lakhs அவங்கள்ட்ட பணம் இருக்கும். அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அசட்டை விற்றோ வர்ற பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேங்க்கில் சேவிங்ஸில் இருக்கிறதோ எதை கொண்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. திருப்பி லாஸ் ஆகிறப்ப அந்த விட்ட பணத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறது, ஃபேமிலிகிட்ட வாங்குறது எல்லாமே வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, 0 ஆகி சூசைட் வரைக்கும் போயிடுறாங்க. இன்டையர் ஃபேமிலியை அவனை மதிக்க மாட்டேங்குது, ஏதோ தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வியாபாரம் தான் ஆப்ஷன் ட்ரேடிங். தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வியாபாரம், தெரியாதவங்களுக்கு இது வந்து கேம்பிளிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ பிகினர்ஸ் வந்து இதில் உள்ள என்ட்ரி ஆகும்போது என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்து என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சு அவங்க வந்து உள்ளே வரணும் சார்? ஸோ பிகினர்ஸ் வரணுன்னாவே, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரணுன்னாவே அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் நாலேஜ் இருக்கணும். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கணும். 52 வீக்ஸ் லோ எவ்வளோ இருக்குது, 52 வீக்ஸ் ஹை எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றும் ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக எவ்வளோ இருக்குது, ஸோ மூவிங் ஆவரேஜில் எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கா, 200 EMAக்கு கீழே இருக்கா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டே வரணும். ஸோ உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டில் 48 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக போட்டுட்டு என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறான், எந்த இடத்துல கீழே இறங்குறான், இதெல்லாம் கற்றுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு சரியான மென்டர்கிட்ட போயிட்டு பேசிக் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரேடாக பண்ணி பார்க்கணும். ஐ எம் நாட் சேயிங் டைரெக்ட்லி ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கலாம், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கலாம், நிஃப்டி 200 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்லேயும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஒரே செக்டாரில் வாங்கி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு செக்டார்லேயும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதோட அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. நிறைய அனலைஸ் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் நிறைய மென்டர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை ஃப்ரீயாகவே சொல்லி தர்றாங்க. ஸோ அதோட கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக அதில் பேஷனாக இருந்தால் மட்டும்தான். அது ஒரு வியாபாரமாக நீங்கள் பார்க்கணும். அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் யார்கிட்டையும் பார்ட் டைமாக ஒரு லாஜிக்காக நினைக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது. சார் நான் டூல் வாங்கிடுவேன், நான் ஆன் பண்ணி வச்சுட்டா எனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுங்க. எவ்வளோ ஒரு வெகுளியாக இருக்காங்க, அதை பற்றி நாலேஜே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம். எனக்கு லாஸ்ட் வீக் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நீங்கள் எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துறேன், எனக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களா? எனக்கு டெய்லி வந்து 2000லேருந்து 5000 வரணும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஓப்பனாக என்னால் ட்ரேடு பண்ண முடியாது, ஆனால் நான் உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணி கொடுப்பேன். அது எப்படி பண்ண முடியும்? உங்களுக்காக எனக்காக நான் சம்பாதிக்கலாம், உங்களுக்காக நான் ஏன் சம்பாதிக்கணும்? அப்போ நீங்கள் ஏன் என்கிட்ட கொடுக்க வரீங்கன்னா உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது சார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் மென்டர்ஷிப்லாம் நல்லா. அது முடியவே முடியாது. நீங்களாம் கற்றுக்கணும். உங்களுக்கான தேவையை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் ஒழிஞ்சியும் அடுத்தவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டதுனால இதை நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்க, இந்த இயர் தான் முடிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? இல்லை டாக்டர் முடிச்சிருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ சிவில் இன்ஜினியர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஃபாதர் வந்து வீடு கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்பாங்களா? கிடையாது, கொடுக்கவே மாட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கிட்ட கொடுத்து இந்த வீடை இப்படி பண்ணுங்கள், 1008 R&D பண்ணி தான் அந்த ஒரு வீடு கட்டுறதோ மற்றதோ கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே வந்தோடனே 2 லட்சத்தை எடுத்து போட்டு நீங்கள் பண்ணுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான விஷயம். எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்றதான். ஒரு டாக்டரை எடுத்தோன்னே MBBS முடித்தோன்னே கத்தியை எடுத்து கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்களா? அவங்க ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும், அவங்க MD டாக்டர் இருக்கிறவங்களோட ப்ராக்டிஸ் போடும். எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவங்களால இண்டிவிஜுவலாக சர்ஜனே பண்ண முடியும். இது மாதிரி நாட் ஓன்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிற வரேனே, நீங்கள் வீட்டில் டீ போடுவீங்க, ஒரு டீ கடையில் போயிட்டு டீ போட தெரியுமா உங்களுக்கு? 20 பேர் 30 பேர் வர்றாங்கன்னா டீ போட தெரியுமா? அந்த டீ கடையில் 1200 சேலரி கொடுக்குறான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக தானே கேட்குறான். எக்ஸ்பீரியன்ஸு டீ மாஸ்டர் இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸு புரோட்டா மாஸ்டர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நீங்கள் கேளுங்க, நான் புரோட்டா போடுவேன், நான் கற்றுக்கிட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் அலோவ் பண்ணுவாங்களா? சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. மேன்ஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், ப்ளம்பராக இருக்கட்டும், எந்ததாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட போய் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணலாம், அவங்க சொல்லி கொடுக்குறத கேட்கலாம். அதுக்கு இட் வில் டேக் அனதர் 2 to 3 years ஆகும். ஸோ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மணி 0 ஆகிடும். இதை நான் திருப்பி ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி பிகினர்ஸ் எல்லாருமே நான் ஏதோ பணம் சம்பாதிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வேலைக்கு போகல, எனக்கு ஜாபு கிடைக்க மாட்டேங்குது, ஸோ நான் வந்து ட்ரேடிங்கில் உட்காந்துக்கிறேன். வீட்டில் என்ன சொல்லிடுறது, நான் ட்ரேடிங் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ரேடிங்கில் பார்த்தா என்ன ஆகும்? 0 தான் ஆகும். அதை பேஷனாக செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சும்மா வெளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ட்ரேடிங்கில் இருக்கேன், நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொழுதை கழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் எந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு
ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து உங்களோட பணத்தை ஜீரோ பண்ணிடும் இந்த ஷேர் மார்க்கெட். ஓகே சார். இப்போ வந்து நம்ம நிறைய வந்து பார்க்குறோம். நீங்கள் கூட வந்து சொன்னீங்க ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி தான், வந்து யூடியூப் சேனல்ஸ் பார்த்து கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் வந்து வராங்க சார். இப்போ வந்து யூடியூப்பில் போடுறாங்க, நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்து பின்னாடி இருக்கவங்க வந்து ஓகே இதில் வந்து நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியும் போல் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அப்படி வரும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க வந்துட்டு பார்க்கணும்? இப்படி அந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாமல் வர்றதுனால தான் அவங்களோட ஃபெயிலியருக்கு வந்து ரீசனாக இருக்கா? கண்டிப்பாக. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிற ஆரம்பித்தா மட்டும்தான் அதுக்கான தெளிவு பிறக்கும். ஒன்றுமே தெரியாமல் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜீரோ ஆகிடும். சரி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன், 2-3 lakhs லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 2-3 lakhs லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணும். எதனால் லாஸ் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நான் பணத்தை விட்டேன், எந்த இடத்துல நான் விட்டேன், எந்த இடத்துல என்னை மார்க்கெட் ஏமாற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து R&D பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 99% தோல்வியை சந்தித்தவங்களால் மட்டும்தான் 100% அச்சீவ் பண்ண முடியும். 100% அந்த சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே 99% வந்து தோல்வி அடையிறவங்களால் மட்டும்தான் 100% வந்து சக்ஸஸ் அடைய முடியும்னு நான் சொன்னேன். அப்போ இந்த 99% ஃபெயிலியர் ஆகிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் ஃபாதரோ உங்கள் பிரதரோ யாரோ ஒருத்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. யாருமே கைட் பண்ணாமல் நான் பணத்தை மட்டும் மூலதனமாக வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு டூலை வாங்கி வச்சுக்கிட்டு நான் ட்ரேடு பண்ணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ ஃபெயிலியர் தான் நடக்கும். ஸோ அதனால் ப்ராப்பரான நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கே ஒரு டிகிரி முடிக்கணுனாலும் 3 வருஷம் ஆகும். ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் இப்போ டிகிரி முடித்தா தான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். ஒரு 20,000 25,000 சேலரி கிடைக்கிது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டிகிரி. ஆனால் டிகிரியை வச்சுக்கிட்டு அவன் வேலை கொடுக்குறானா, உள்ளே போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷராக எவ்வளோ கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் லெவலுக்கு மாறுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு மாறுவீங்க. இது வந்து ஒர்க் கல்ச்சர். அதே தானே இங்கேயும் அப்ளை ஆகும். நீங்கள் உள்ளே வந்தோன்னே எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸை க்ரியேட் பண்ணணும். நான் எங்கே எடுக்கணும், எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, அதெல்லாம் தெரியணும். வந்த உடனே எப்படி சம்பாதிக்க முடியும்? அது முடியவே முடியாது. எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, அதானி அம்பானி யார் வந்தாலும் சரி, அதுவும் எக்ஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்தாங்கன்னா கோடிக்கணக்கில் இருப்பாங்க. அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போகணும். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது ஒரு அல்கோ ட்ரேடிங்கை நான் வாங்கிட்டேன், ஸோ எனக்கு அது பணம் சம்பாரித்து கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாரித்து கொடுக்காது. ஏன்னா 48 இண்டிகேட்டர்ஸை மெடிகேட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RSI, MACD, சூப்பர் ட்ரெண்ட், புல்லிங்கர் பேண்ட், ஸோ இது மாதிரி ATR, MACD, இது மாதிரி நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டரில் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூவை மீட் பண்ணால் பை பண்ணு, இந்த வேல்யூவை மீட் பண்ணால் செல் பண்ணு அப்படின்ட்டு அல்கோவில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே ஃபீட் பண்ணுறப்ப அந்த லைனை போயிட்டு கிராஸ் ஓவர் ஆகிறதோ அந்த வேல்யூவை போய் டச் பண்ணாவே இது வாங்கிடும். டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அங்கேயும் லாஸ் வருது. அப்போ இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா லெவல் பேஸ்டு ட்ரேடிங் நடந்துக்கிட்டே இருக்குது. பிபனாசி லெவல் பேஸ்ட் ட்ரேடிங், அதுக்கப்புறம் பிவோட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அதை பார்த்து ட்ரேடு பண்ணுறது. அப்போ நீங்களாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வால்மெண்ட்டோட நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் அதோட இது வந்து உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் ஏதோ ஒரு டூலை வாங்கி வச்சுக்கிறேன், நான் ட்ரேடு பண்ண போகிறேன், அது ஒரு சிக்னல் கொடுக்குது, நான் வாங்குகிறேன், பை பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் பணம் ஜீரோ ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 90% பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் அவேர்னஸ் இல்லாதனால மட்டும்தான். சார் வந்து இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ சில பேர் வந்து உள்ளே வருவாங்க சார், நான் வந்து இன்றைக்கி ஒரு 2000 rupees நான் வந்து உள்ளே போடுறேன், எனக்கு வந்து 1 டேக்கு வந்து 500 rupees எனக்கு வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களோட ஃபெயிலியருக்கு இந்த ஒரு பேராசையும் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதோட இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும், நான் வந்து ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது சார்? பேஸ்ட் ஆன் அவங்களோட நாலேஜ் தான். எந்த அளவுக்கு அக்வயர் பண்ணுறாங்க அந்த நாலேஜை, எந்த அளவுக்கு லைவ் ட்ரேடிங்கில் உட்காந்து அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை கவனிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மென்டர்ஷிப் இருப்பாங்க, ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு முடிஞ்சதில் ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க, கேண்டில் ஸ்டிக்லாம் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சுதா,
இங்கே வந்துச்சா, இங்கேருந்து இங்கே போச்சா, இங்கேருந்து இங்கே வந்துச்சா அப்படின்னு அந்த ராலியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டிகேட்டரை போட்டுட்டு இந்த இண்டிகேட்டர் இங்கே வந்து டச் ஆச்சா, இதனால் நடந்ததா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக பண்ணி பார்க்குறப்ப தான் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாருமே தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜை கற்றுக்கோங்க. அதில் உங்கள் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது பேஸ்ட் ஆன் உங்களோட எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க அந்த ட்ரேடில், எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் உள்ளே அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாலேஜை கேதர் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் தனியாக இருக்குது, வால்யூம்னு தனியாக இருக்குது. ஸோ எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் உள்ளே இருக்குது, மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வாங்கி வச்சுருவாங்க ஆப்ஷன் மார்க்கெட்டில். சிங்கப்பூர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டு க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வந்து இங்கே கேப் அப் ஆகும். கேப் அப் ஆகிறப்ப இவங்க வந்து புட்டை வாங்கி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 வாங்கின ஒரு கான்ட்ராக்ட்டு 100 50 வந்துடுச்சுன்னா காலி. மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. அப்போ பொசிஷன்லாம் எடுத்தே வைக்கக்கூடாது. பெரிய பெரிய லாட்டு 10 லாட்டு 20 லாட்டுன்னு போட்டு வாங்கி பொசிஷன்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. அன்னைக்கு காலையில் அன்னைக்கு மார்க்கெட்டை நீங்கள் அன்னைக்கு மார்னிங் தான் டிசைட் பண்ணணும். நான் எந்த சைடு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பெட் கட்டுறதா, கீழே வர்றதுக்கு பெட் கட்டுறதா, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, குளோபல் கியூஸ் என்ன, லெவல்ஸ் என்ன, ப்ரீவியஸ் மார்க்கெட்டை நேத்தோட மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைய மார்க்கெட் நடக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட பிவோட் வேல்யூ எடுத்துக்கிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை போட்டுட்டு அதில் பிபுனாசி ஆட்டோமேட்டிக் பிபுனாசி லெவலை அப்ளை பண்ணுறப்ப இது வந்து கச்சிதமாக மார்க்கெட் எந்த லெவலில் ரிவர்சல் ஆகுது, எந்த லெவலில் என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் விஷன் கிடைக்கிது. அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கே நமக்கு 5 to 10 lakhs போயிடுது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸு தான். நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்பீங்க. 4 விதமான மார்க்கெட் இருக்குது. கேப் அப் ஆகிட்டு போகிற மார்க்கெட், கேப் டவுன் ஆகிட்டு போகிற மார்க்கெட். காலையில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிட்டு டவுன் ஆகிடும். அடுத்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகி மார்க்கெட் அப் ஆகிடும். அப்போ கேப் டவுன் மார்க்கெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடு போகிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? டக்குன்னு மேலே தூக்கிட்டானா. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு 1 லட்சத்துக்கு ட்ரேடு எடுத்துடுறாங்க. அதில் 20,000 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பெரிய லாட் ஆப்ஷன் பையருக்குள்ள பெரிய தர்ம சங்கடம் என்னன்னா, நான் போட்டோன்னே பணம் எடுத்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுப்பார். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 9:15 ஆனோடனே 9:18 வரைக்கும் வெயிட் பண்ணுவார். காலையும் புட்டையும் வாங்கி வச்சுருவார். ஓகேங்களா? எந்த சைடு ஏறுதோ அந்த சைடு, எந்த சைடு இறங்குதோ அந்த சைடு, 2 சைடு ப்ராஃபிட் இருந்ததுன்னா 2 சைடும் ப்ராஃபிட் வராது. ஏன்னா ப்ரீமியம் டிகேல எல்லாமே போயிடும். பார்த்தீங்கன்னா 10,000 15,000 லாஸாக இருக்கும். நான் என்ன சார் பண்ணுறது அப்படிம்பார். ஏன்னா க்ரீடு தான் அதிகம். இங்கிட்டு போயிட்டு 200 குவான்டிட்டியை போடுறது, இந்த சைடு இறங்குன்னு சொல்லிவிட்டு 300 குவான்டிட்டியை போட்டு வைக்கிறது, ஏறுன்னு சொல்லிவிட்டு ஒரு 100 குவான்டிட்டியை போட்டு வைக்கிறது. எப்படியா இருந்தாலும் லாஸ் இஸ் லாஸ். ஏன்னா ப்ரீமியம் டிகே, டைம் டிகே அப்படின்ற ஒன்று ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணணும். அப்போ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ எந்த லெவலை நோக்கி போகுது, பிவோட்டுக்கு கீழே இருக்கா, விவேம்புக்கு கீழே இருக்கா, இதெல்லாம் பார்த்து சின்ன சின்ன ஐடியாலஜியை நீங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இது மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவு நான் சொல்கிறது 10 to 20% சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். 100% யாருக்குமே கிடைச்சதே கிடையாது, இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? ஒரு 4 ட்ரேடு போகுதுன்னா ஒரு ட்ரேடு உங்களை தட்டும். அங்கேருந்து ரெக்கவர் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லைனா உங்கள் காசு போனது. அப்போ எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க, ஸோ அது மூலியமாக நம்ம எப்படி பண்ணணும். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். ட்ரேடிங் எடுக்கிறவங்களுக்கு பேஷண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்தோடனே நான் வந்து பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க எல்லாருக்குமே பணம் 0 தான் ஆகும். பொறுமையும் அந்த லெவல்ஸையும் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். ஓகே சார், நீங்கள் வந்து நம்ம இப்போ பேசுனதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஃபெயிலியர் சக்ஸஸ் ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சது அப்படின்னு தான். செபியோட ரிப்போர்ட்லேயே வந்து 90% வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கணும், எதில் வந்து அலர்ட்டாக இருக்கணும், எந்த விஷயங்களில் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்பவே டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நேர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்கேம் பற்றி தான் பேசியிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.